Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய ஒரு 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். அதுவும் நம்ம வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகும்போது வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். தமிழ்ல எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல பேசி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணுமா? ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், காய்கறி சந்தை எங்கே? Where is the vegetable market? Where is the vegetable market? சந்தை எப்போது திறக்கும்? What time does the market open? What time does the market open? இன்னைக்கு சந்தை திறந்திருக்கிறதா? Is this market open today? Is this market open today? நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் விற்கிறீர்களா? கேட்போம் இல்லையா, மார்க்கெட்டுக்கு போனா நீங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி விற்கிறீங்களா அப்படின்னு. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Do you sell fresh vegetables? Do you sell fresh vegetables? இவை இயற்கை காய்கறிகளா? Are these vegetables organic? Are these vegetables organic? உங்களிடம் தக்காளி இருக்கிறதா? Do you have tomatoes? Do you have tomatoes? ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளவு? How much is 1 kilo of onions? How much is 1 kilo of onions? இங்க ஆனியன் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்னனாலும் போட்டுக்கலாம். ஓகே, என்ன காய்கறி வேணுமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். விலை நிலையாக இருக்கிறதா? ஃபிக்ஸட் பிரைஸ் தானா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்? Are the prices fixed? Are the prices fixed? இங்கே சலுகை செய்யலாமா? ஸோ பார்கெயின் பண்ணி வாங்குவாங்கல்ல, சலுகை மீன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்? Can I bargain here? Can I bargain here? bargain என்னது? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசுவாங்கல்ல, அதான் பார்கெயின் பண்றது. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் ஏற்கிறீர்களா? டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னா ஜிபே, கார்டு அந்த மாதிரி. ஓகே, அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Do you accept digital payment? Do you accept digital payment? உங்களிடம் கேரி பை இருக்கிறதா? நம்ம கொண்டு போற கேரி பேக் இருக்கா? அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Do you have a carry bag? Do you have a carry bag? எனக்கு 1/2 கிலோ கேரட் தாங்க. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. எப்படி கேட்பீங்க எனக்கு 1/2 கிலோ கேரட் தாங்கன்னு? Give me half a kilo of carrots. Give me half a kilo of carrots. எனக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வேணும். அதை எப்படி கேட்கலாம்? I need fresh coriander. I need fresh coriander. தயவு செய்து இதை எடையிடுங்கள். இதை வெயிட் போட்டு பாருங்க. அதை எப்படி சொல்லலாம்? Please weigh this. Please weigh this. எனக்கு இது வேணாம். I don't want this. I don't want this. எனக்கு சிறந்தவைகளை காண்பியுங்கள். Show me the best ones. Show me the best ones. நான் இந்த கட்டை எடுத்துக்கொள்கிறேன். புதினா கட்டு, கொத்தமல்லி கட்டெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இந்த கட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? I'll take this bunch. I'll take this bunch. இவை கழுவப்பட்டதா? கழுவி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்? Are these washed? Are these washed? இவை உள்ளூரா இல்லது இறக்குமதி செய்ததா? Are these local or imported? Are these local or imported? Imported அப்படின்னா நம்ம இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நன்றி, மீதி வேண்டாம், நீங்களே சேஞ்சை வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லலாம்? Thank you, keep the change. Thank you, keep the change.
தயவு செஞ்சு விலையை கொஞ்சம் குறைங்க. ரெடியூஸ் த ப்ரைஸ் ப்ளீஸ். ரெடியூஸ் த ப்ரைஸ் ப்ளீஸ். நம்மளோட அந்த இன்டர்நேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்போது அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற இறக்கத்தோட பேசணும். ஓகே, தமிழில் வந்துடும், நம்ம இங்கிலீஷ்லையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் விலை உயர்ந்தது. திஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். திஸ் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை உயர்ந்தது, டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். மற்ற கடையில் இது மலிவாக கிடைக்கிறது. நம்ம கடைக்கு போனா சொல்லுவோம்ல, மற்ற கடையில் இது ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? தி அதர் ஷாப் செல்ஸ் சீப்பர். தி அதர் ஷாப் செல்ஸ் சீப்பர். நீங்கள் விலையை குறைத்தால் அதிகமாக வாங்குகிறேன். நீங்க ரேட்டை கம்மி பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமா வாங்குறேன். அதை எப்படி சொல்லலாம்? I'll buy more if you reduce the price. I'll buy more if you reduce the price. I'll அப்படிங்கிறது I will அதோட சுருக்கமான வடிவம். ஓகே, பேசும்போது இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Can I get a discount? Can I get a discount? குறைந்த விலை என்ன? What's the lowest price? What's the lowest price? எனக்கு அனைத்தும் 200 ரூபாய்க்குள்ள வேணும். எனக்கு அனைத்தும் 200 ரூபாய்க்குள் வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? I want everything for 200 rupees. I want everything for 200 rupees. நான் மீண்டும் வருவேன். I will come again. I will come again. இதை தனித்தனியாக பேக் செய்யலாமா? நம்ம தனித்தனியா வாங்கியிருக்கோம், தனித்தனியா பேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? Can you pack these separately? Can you pack these separately? இங்கேயே நம்ம these யூஸ் பண்ணியிருக்கோம். இவைகளை, ஏன்னா நிறைய வாங்கியிருப்போம் இல்லையா, அதுதான் தனித்தனியா பேக் பண்ணணும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்றதுக்கு நம்ம these அப்படின்னு சொல்லணும். ஓகே, இவைகளை தனித்தனியாக பேக் செய்யலாமா? Can you pack these separately? இதை ஒரு பையில் போடுங்கள். இதெல்லாம் ஒரே பையில போடுங்க. Put these in one bag. Put these in one bag. இது பழுதாகிவிட்டது. These are rotten. These are rotten. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் மட்டுமே வேண்டும். I want only fresh items. I want only fresh items. இது நல்லதல்ல. கத்திரிக்காவோ இதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இல்லை, நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? This is not good. This is not good. நான் அந்த கடையில் இருந்து வாங்குகிறேன். I will buy from that shop. I will buy from that shop. தயவு செய்து கீரையை சுத்தம் செய்யுங்கள். Please clean the spinach. Spinach அப்படின்னா கீரை அப்படின்னு அர்த்தம். ஓகே, spinach அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. Please clean the spinach. இந்த விலையில் இன்னும் கொடுக்கவும். Give me more for this price. Give me more for this price. எடை குறைவாக இருக்கிறது. The weight is less. The weight is less. இன்னொரு துண்டு சேர்க்கவும். Add one more piece. Add one more piece. கொத்தமல்லி இலவசமா கொடுங்க. எல்லாரும் கேட்கறது தான். அதை எப்படி கேட்பீங்க? Keep the coriander free. Keep the coriander free. Keeping ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, கொத்தமல்லி கொஞ்சம் இலவசமா வைங்க அப்படின்னு அர்த்தம். பேக் எட்டு பேர்னா அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலவசமா வைங்க. அதை எப்படி சொல்லலாம்? Keep the coriander free. வாடிக்கையாளரை ஏமாற்றாதீர்கள். Don't cheat customers. Don't cheat customers. எனக்கு பச்சை மிளகாய் வேணும். I want green chilies. I want green chilies. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இருக்கா? Do you have ginger and garlic? Do you have ginger and garlic?
எனக்கு எலுமிச்சை தேவை. I need lemons. எனக்கு எலுமிச்சம்பழங்கள் தேவை. I need lemons. ஒரு கட்டு கீரை எவ்வளோ? How much is a bunch of spinach? How much is a bunch of spinach? எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தாங்க. Give me fresh curry leaves. Give me fresh curry leaves. எனக்கு முருங்கைக்காய் வேணும், முருங்கைக்காய்கள் வேண்டும். I want drumsticks. I want drumsticks. புடலங்காய் இருக்கா? Do you have snake gourd? Do you have snake gourd? Snake gourd என்னது? புடலங்காய். எனக்கு 2 கத்திரிக்காய்கள் வேண்டும். I need 2 brinjals. I need 2 brinjals. எனக்கு 3 குடைமிளகாய் வேண்டும். குடமிளகாய் வேண்டும். குடமிளகாய்னா எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா? Give me 3 capsicums. Give me 3 capsicums. ஒரு பரங்கிக்காய் வேண்டும். 1 pumpkin please. 1 pumpkin please. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50 சென்டென்சஸ் முடிஞ்சது. இது போக நிறைய சென்டென்சஸ் இருக்கு. நீங்க இதுலயே வந்து காய்கறிகளோட பெயர்கள்லாம் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ். எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ்? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 3 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். Your time starts now. டைம்ஸ் அப். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்களோட மார்க்ஸையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற அந்த 5 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.